ஆதி வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் பொடி மாஸ் பண்ணுறோம். அது தேவையான பொருள் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 6 பல், பச்சை மிளகா 4, மீனை கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் ஒரு வெங்காயம். இப்போ மீனை ஆவியில் வேக வைக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் இதில் முள் எல்லாத்தையும் தோல் முள் எல்லாம் நீக்கிட்டு மீனை நல்லா உதிர்ச்சி வைக்கணும். மீன் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வேக வைங்க ஆவியில். மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நாம் தனியாக எடுத்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உதிர்ச்சி வைக்கணும். 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை வச்சுருக்கோம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி, பூண்டு, சோம்பு 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதையும் இதுக்கு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். மீன் வேக வச்சு முள்ளெல்லாம் நீக்கி தோல் நீக்கி குதிச்சு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட் உப்பு. வேறு பிளேட்டு நம்ம மாற்றிக்கலாம். மதிய சமையலில் தொட்டுக்க வச்சுக்கலாம். சுவையான பாறை மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.